இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இங்க யார பத்தி பார்க்கிறோம் அப்படின்னா, காலேப்பு தன்னுடைய மகளாகிய அக்சாலை யாருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னார் என்றால், யோசுவா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். பிரியமானவர்களே, இங்க காலேப் கீரியாத் செப்போர் அப்படிங்கிற அந்த இடத்த யாரு சங்காரம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மகளாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு காரியம் செய்கிறார். ஒரு கட்டளை அவர் போடுகிறார். அப்பொழுது அவருடைய சகோதரனாகிய கேனாசின் மகனாகிய ஒத்னேல் அந்த பட்டணத்தை, அந்த கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி அந்த இடத்தை பிடிக்கிறார். உடனே இந்த காலேப் தன் மகளாகிய அக்சாலிடம் அவருடைய விருப்பத்தை கேட்கவே இல்லை. பாருங்களேன், இந்த ஒத்னியேலை உனக்கு திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா எதுவுமே கேட்கல. அவர் திருமணம் பண்ணி கொடுக்கிறார். மகளும் சம்மதித்து திருமணம் செய்து கொள்கிறார். அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, யோசுவா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். திருமணத்துக்கு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு இப்போ கேட்கிறார் காலேப். அப்போ 19ஆம் வசனம் அவள் கேட்கிறாள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிரியமானவர்களே, எனக்கு வறட்சியான வாழ்க்கை நீ தந்தீர், நான் கேட்காத வாழ்க்கை எனக்கு தந்தீர். இப்பொழுதும் நான் உம்மிடத்தில் ஒன்று கேட்பேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நீர்ப்பாய்ச்சலான வயல் நிலம் எனக்கு வேண்டும் என்று இந்த அக்சால் தன் தகப்பனாகி காலேப்பினிடத்தில் கேட்கிறாள். பாருங்களேன், அதற்காக அவன் என்ன செய்கிறாள்? மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பாருங்களேன், இன்றைக்கும் நாம் தேவனிடத்துல மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கீழான இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்க போகிறோம். மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள இவ்விரண்டு ஆசீர்வாதங்களையும் அக்சாலை போல அவள் தன்